நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரோபோ, உங்கள் வாழ்வு ஏன்னா ஒரு இடத்துக்கு நீங்க வர்றதுக்கு பின்னால பெரிய வலி இருக்கும். இன்னைய தேதியில இல்ல, ரொம்ப முன்னாலேயுமே கேட்குறேன், எவ்வளவு வலி மிகுந்தது உங்களுடைய வாழ்க்கை? நான் ஃபஸ்ட்டு பாடி பில்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் மிஸ்டர் மதுரை, மிஸ்டர் தமிழ்நாடு, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி மிஸ்டர் காமராஜ் யூனிவர்சிட்டி சாம்பியனு, ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டி வரையும் பாடி பில்டிங்கில் பண்ணேன். அதுக்கப்புறம் எப்படியாவது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஐசிஎஃப்பில் போய் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. பட் அப்போ எங்கள் வீட்டில் உள்ள பொருளாதார இதனால் என்னால் போக முடியல. அப்போ இருந்தே இந்த சின்ன சின்ன மேடை நிகழ்ச்சிகள் போனதுக்கப்புறம் அதை அப்படியே போயிட்டு இது எனக்கு மெயின் திங்காக வந்துருச்சு. காமெடி தான் நமக்கு ட்ராக் அப்படின்னு. அப்போது வந்து நான் ரோபோ டான்ஸ், அந்த மசில் நம்ம பாடி பில்டிங் பண்ணனால பொதுவாக ரோபோ டான்ஸ்லாம் எல்லாருமே வந்து லீனாக இருப்பாங்க. அதில் வச்சு ரோபோ கட்டிங்கில் பண்ணுவாங்க. நம்ம ஏன் இந்த ஃபிசிக்கில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மெட்டாலிக் பெயிண்ட்டை உடம்பு அப்ளை பண்ணி உடம்புல உள்ள ஒவ்வொரு மசிலும் எனக்கு தனித்தனியாக மியூசிக் ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடும். செஸ்ட்டு, பைசிப்ஸு, ட்ரைசிப்ஸு, அப்டம்மு, பேக்கு எல்லாமே. அது வித்தியாசமாக பண்ணும்போது அதிலிருந்து எனக்கு ரோபோ சங்கர்னு பேர் இருந்தது. ரோபோ மாதிரி முதல்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது இவ்வளோ தூரம் துணி போட்டு கிளாத் போட்டு கட்டிட்டு மாஸ்க் வச்சுருவேன். இந்த மொட்டையை அடித்ததுக்கப்புறம் மீசி எடுத்ததுக்கப்புறம் டோட்டலாக போட்டா என்னன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இங்கேருந்து அப்ளை பண்ணி ஃபுல்லாக கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாம் மெட்டாலிக் உடம்புல உள்ள முடியெல்லாம் எடுத்துடணும். அப்போ தான் அந்த ஷைனிங் நல்லா தெரியும் ஸ்டேஜுக்கு. அதை டெய்லி டே நைட் பெர்ஃபார்ம் பண்ணி ஜாயின்டிஸில் கொண்டு போய் விட்டுருச்சு. ஒரு 6 மாதம் பெட்டில் இருந்தேன். அப்படி இருந்தும் அந்த ஏகப்பட்ட சோதனைகள் வந்ததுக்கப்புறம் நான் ரெகுலராக நிகழ்ச்சி போவேன். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா ஜிம்மில் மாஸ்டராக இருந்தேன். 7 வருஷம் மாஸ்டராக இருந்தேன் மதுரையில். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சா ஜிம்மை திறந்து ஜிம்மை வந்து கூட்டி பெருக்கி அப்புறம் வந்து வர்றவங்களுக்குலாம் கைட் பண்ணி எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து 8 மணிக்கு மேலே நான் காலேஜுக்கு போயிட்டு திரும்ப 3 மணிக்கு மேலே வந்து நம்ம பொருட்காட்சியில் அப்போ வருஷம் பொருட்காட்சி வந்துச்சுன்னா பொருட்காட்சியில் கரும்புச்சார் சுற்றுவேன் டெய்லி. ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய எக்ஸ்பென்ஸ் எனக்கு அப்பா சின்ன வயசுலேயே தவறிட்டார். என்னை வளர்த்தது எல்லாமே எங்கள் அண்ணன், அம்மா தான். அதனால் எனக்கு வந்து சரி அவங்கள நம்ம எதையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாதுன்றக்காக மெஜரா கோட்ஸ்லாம் போய் மூட்டை தூக்கியிருக்கேன், பெட்டி தூக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் காலேஜுக்கு போயிட்டு வந்து அந்த இன்பிட்வீன் கேப்பில் கரும்புச்சார் சுற்றுவேன். அப்போ மசிலாம் கிட்டத்தட்ட ஆர்ம்ஸ்லாம் 19 இன்ச்சு வச்சுருப்பேன். அந்த கரும்பு கட்டை அந்த அருணாள் தூக்கிட்டு வர மாதிரி ஒரு ஃபுல் கட்டை தூக்கிட்டு வருவேன். என் உடம்பை பார்க்குறக்குன்னே ஒரு கூட்டம், பெரும் கூட்டம் நிற்கும் அந்த கரும்புச்சார் சுற்றுறதுக்கும் அந்த இதுக்கும். அப்போ என்னுடைய ஃபேமிலியில் அண்ணன் தம்பிலாம் வந்து பார்க்கும்போதெல்லாம் அவங்க கண்ணீர் விட்டு அழுதுட்டுலாம் போவாங்க. அதை முடிச்சுட்டு திரும்ப ஈவினிங் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு மாஸ்டர் இருந்துட்டு திரும்ப நைட்டு 10 மணிக்கு மேலே ப்ரோக்ராம் போவேன். ப்ரோக்ராம் போய் டான்ஸோ பாட்டோ மிமிக்ரி எல்லாம் பண்ணிட்டு திரும்ப நைட்டு 1 மணிக்கு வந்து அந்த மேக்கப்பை கலைக்கும் போது அது எப்படி ஆகும்னா ஃபுல் ட்ரையாக ஒட்டிடும். அதை கிட்டத்தட்ட மண்ணெண்ணெயை போட்டு வச்சு தேய்ச்சி அப்புறம் நாரை போட்டு வச்சு அதுக்கப்புறம் சோப்பை போட்டு குளித்து அதை முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது எடுக்க. இது முடிகிறது நைட்டு 3 மணி நான் வீட்டுக்கு வர்றது. திரும்ப 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு ஜிம்முக்கு போகணும். இது என்னுடைய ரொட்டீன் லைஃபு. என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டது உண்டா? ஒரு கூத்து பயிற்சிக்கு நான் போனேன், கட்டக்கூத்து. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4:30 கட்டையில் கத்தணும். நாங்கள் வெளியிலேருந்து பார்க்குற போது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முன்னாடி அந்த கூத்து பற்றி சொல்லுகிற எல்லோரும் மிக சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கட்டக்கூத்து, கூத்துக்கா போகிறீங்க, என்னென்ன இருந்திருந்து கூத்துக்கு போகிறீங்கன்னு. உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது 4.5 மாதங்களும் 12:30 வரைக்கும் முழிச்சிருக்கணும். கத்துனா தொண்டை கிளின்னு சந்திர குலத்துதித்த தாயாதி துரியன் சூதால் இந்திர பிரஸ்தம் என்னும் எழில் பெறும் நாட்டை விட்டே சொந்தமாய் நாடு ராஜ்யம் சூதினாள் இழந்து நாங்க பாசமுள்ள தம்பியோட பார்மன்னன் வருகின்றேனே. மடத்தில் பண்ண என் வீட்டுக்கு கேட்கணும். உள்ள வச்சிருக்கிற கிரீடத்துக்கு முடிச்சு சரட்டு கேரில் முடிச்சு போட்டு ஒயரை எக்கி கட்டியிருப்பாங்க. நான் போவதற்கு முன்பு அங்கே இருந்த எல்லோரும் இதே மாதிரி 35 வருடங்களாகவும் கூத்து கட்டிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நபர்களும் அந்த ஊரில் இருக்காங்க. எல்லோரும் எதிரில் இருக்கிற யாரோ ஒருத்தன் செமையா சூப்பரியா கட்சியா அங்கே கட்டிச்சியா நீ பாடினது ஊர் வரைக்கும் குளத்தங்கரைக்கு அங்கிட்டு கேட்டுச்சுங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக அங்கே கொடுக்கக்கூடிய 500 ரூபாயும் 600 ரூபாய்க்கும் நான் பயிற்சிக்கு போனாலும் எனக்கு வேறு வேலை இருக்குது, நிறையா இருக்குது. நான் பெயிண்டிங் பண்ணு அது இதுன்னு எல்லாம் இருக்குது. எல்லோருக்கும் இருப்பதும் ஒரே ஒரு விஷயந்தான். அதிலிருந்து என்ன கிடைச்சது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய தர்மன் எனக்குள்ளே போகிற போது ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்குள்ளேருந்து ஒரு முறை தர்மன் செத்து தான் விழுகிறான். வந்து எல்லாம் கொடுக்க மாட்டேன், நாடே கொடுக்க மாட்டேன், பாதி நாடு கொடுக்க மாட்டேன், 5 வீடு கொடுக்க மாட்டேன்,
5 அடி நிலம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் கண்ணனை பார்த்து கேட்குற ஒரே ஒரு டைலாக்கோடு தர்மன் இறந்து போகலாம். அவ்வளோ பெரிய வார்த்தைகளை சுமக்கக்கூடிய ஒரு நிமிடம் எனக்கு கிடைச்சது இல்லை. அவன் சொல்கிறான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றான். இதை நாங்கள் எங்கே கடக்கணும்? கௌதம் சித்தார்த்தன், how do you see this? பொதுவாகவே இங்கே தமிழ் சூழல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த நகைச்சுவை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்முடைய பண்டைய மரபான கூத்து, அந்த கூத்து அரங்கம், அந்த கூத்து நிகழ்வில் இருந்து தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. அதில் கட்டியங்காரன் அப்படிங்கிற ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. கட்டியங்காரன், கோமாளி, வாயிற் காப்போன், இந்த மாதிரி நிறைய பெயர்கள்லாம் வைப்பாங்க. அது மாதிரி கோமாளி அப்படிங்கிற அந்த கேரக்டர் தான் முதலாக இந்த மாதிரி நகைச்சுவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே கலை இந்த மாதிரி ஒரு கலை இலக்கிய ரீதியாக அவன் தான் அறிமுகப்படுத்துகிறான். அப்படி இது பண்ணிட்டு இருக்கும்போது கோமாளி அப்படிங்கிற கேரக்டர் முதல்ல வரும்பொழுதே அது அரசியல் பேசி தான் வந்தது. நம்முடைய புராணிக தொன்மங்களை கூத்து நடக்கும் பொழுது இவன் முழுக்க என்ன பண்ணுவான், அதை ஒரு கலாய்ப்பாக கொண்டு வருவான். அதை ஒரு நையாண்டியாக மாற்றுவான், ஒரு கிண்டலாக மாற்றுவான். இப்போ இப்படி மாற்றும் பொழுது அதுக்குள்ளே இருக்கின்ற ஒரு நுண்ணரசியலை அவன் முன் வைப்பான். இப்போ இந்த மாதிரியான கொஞ்சமான இந்த போக்குகள் முழுக்க திரைப்பட உலகத்தில் எப்போ வருதுன்னா நம்முடைய திராவிட அலை திரைப்படங்கள் வருது இல்லைங்களா? அந்த திராவிட அலை திரைப்படங்களில் தான் முழுக்க இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு எல்லலும் ஒரு பெரிய நையாண்டியும் உள்ளே வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு தற்கால சூழலுக்கு நேரும் பொழுது அடுத்து வருகின்ற ஒரு தலைமுறையை வேற எதை பற்றியும் யோசிக்காம முழுக்க ஒரு காமெடி என்கிற ஒரு மனப்பான்மையிலேயே இவங்களை கட்டி வச்சிருக்கிறது. இந்த காமெடி என்கிற மனப்பான்மையை எப்படி கொண்டு போறதுன்னா வெறுமனே கலாய்ப்பு, மேலோட்டமான விஷயம். காமெடி என்பது வெறுமனே இந்த மக்களை மகிழ்விப்பதற்கான ஒரு ஒற்றை பரிமாணம் கொண்ட விஷயம் தானா? சார், நீங்கள் வச்சிருக்கிற குற்றச்சாட்டில் பலது ஏற்புடையதானாலும் உங்கள் பார்வையில் சிலது மிஸ் ஆயிடுச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுடைய சித்தாந்தத்தில் பல சித்தாந்தங்களுக்குள்ளேயும் பல கூட்டங்கள் பல வாசிப்புகளுக்குள்ளே போய் வந்த ஆள் தான். இன்றைக்கி நான் என்னுடைய பார்வையில் என்ன பார்க்குறேன்னா, இதே வடிவேல் காமெடியில் எப்படி அரசில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடக்குது, என்னுடைய கிணற காணோன்னு ஒரு சீக்வன்ஸ் சொல்லுவார். எப்படி அரசியல்வாதிகள் மக்களை ஏமாற்றுறாங்கன்ற மாதிரி வட்டச் செயலாளர் வண்டு முருகன் வேணும்னா கட்சியை மாறிக்கலாம், வேணும்னா எதாவது செய்யலான்ற ஒரு சட்டையரை நீ கொண்டு வருது. எல்லா கலைஞர்களுக்குமே எனக்கு தெரிஞ்சு ஏதோ அவங்களுக்கு பின்னணியில் திரைப்படமோ ஏதோ உருவாக்குறதுக்கு பின்னணியில் ஏதோ ஒன்று சமூகத்தை சாடணும்னு இருக்குது. அவர்களால் எந்த வட்டத்துக்குள் வேலை செய்ய முடியுமோ அதில் அவர்கள் முயற்சி செய்கிறாங்க. காலம் இன்னைக்கு கொஞ்சமாக நூற்றாண்டுகள் வேற மாதிரி வருது இல்லைங்களா? அடுத்த நூற்றாண்டு வருது, தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையுது. அதே மாதிரி கலை இலக்கியங்களும் வளர்ச்சி அடையுது, சினிமா திரைமொழியும் வளர்ச்சி அடையுது. அப்போ ஏன் நகைச்சுவை என்கிற ஒரு மொழி இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையணும்? அந்த வளர்ச்சி நான் சொல்ற மாதிரி தான் இருக்கணும்னு இல்லை. அதுக்கப்புறம் நீங்க இன்னும் அதுக்கு மேல நீங்க அதை ஒரு அதாவது ஒரு சமூகத்தின் மீதான சாடலை சரியாக சொல்லுவதற்கான ஒரு வடிவமாக நகைச்சுவை இருக்கு. அது ரொம்ப மலினப்பட்டு போனா அது ஒரு பெரிய ஆபத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது உங்களுடைய ஓவரால் பிக்சர். இதை இப்படியே சும்மா 4 பேர் சிரிக்க வைக்கிறதுக்கான ஒரு ஆயுதமாக மட்டும் நீ பயன்படுத்திடாத. ஏன்னா இது அதை தாண்டினது. இதை சமூகத்திற்கு தேவையான தகவலை சொல்லுதல், அரசியலுக்கு எதிரான ஒரு குரலை வைத்தல், இப்படி இதற்கு பொறுப்பான பல விஷயங்கள் இருக்குங்கிறத யூ ஆர் ட்ரைங் டு கம்யூனிகேட். யா